மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த ரகசிய மூச்செடுக்கும். சிரிப்பின் பின்னால் நிழல்கள் தினமும் காத்திருக்கும். யார் நண்பர் யார் எதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். என்னங்கா இந்த சாரியை எடுத்துக்கிறீங்களா நீங்க? இதோட ரேட் எவ்வளவு வரும்? அது என்னங்க ஒரு 4000க்குள்ள வரும். உங்களுக்கு வேணா நான் ஆஃபர்ல தரேன். 4000 வருமா? கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதானே? அட என்னங்கா நீங்க எடுங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 3000 ரூபாய்க்கு தரேன். எடுங்க நீங்க. அட பாருடா, அது எப்படி 4000 ரூபாய் ட்ரெஸ் 3000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? கோ இதை லைட்டா கட்டி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏற்கனவே இதுல நான் 2 பீஸ் சேல் பண்ணி பாட்டுனுங்கக்கா. ஓ அப்ப லாஸ்ட் பீஸ் எனக்கு தான். அட ஆமாங்கோ, நியூ ட்ரெண்ட்ல வந்து ஃபேன்சி சாரிங்கக்கா இது. இருங்க நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அப்புறம் நீங்க கட்டிட்டு சொல்லுங்க. நல்லா வியாபாரம் பண்ணுது இந்த புள்ள. ஜீவா பாருடா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? கோ சீலோக்குளுக்கு சூப்பரா இருக்குதுங்கக்கா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஜாக்கெட் தைக்கவே கிடையாது. எனக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான். சரி ஜீவா, இது நல்லா இருக்கா இல்லையா நீ சொல்றா, எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு சூப்பரா இருக்கு. ஓ இஷ்டம் தான், நீ எடு. விஷாலுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ அப்படின்னா ஓகே பாப்பா, நான் இதவே எடுத்துக்கிறேன். எனக்கு இதவே பில் போட்டு கொடுத்துறியாமா நீ? அக்கா நான் தான் இவ்வளவு டைம் சொன்னல, நீங்க உங்க கொழுந்தனார்கிட்டே கேட்டு கிடக்குறீங்க. அப்படி இல்ல, அவனும் இருக்கான்னு தான். சரி எனக்கு இதை நீ பேக் பண்ணி கொடுத்துரு. அக்கோ அப்ப வேற பக்கம் பிளவுஸ் தைக்க போறீங்களா நீங்க? ஏன் சூர்யா, இங்க வந்து நான் உங்கள்கிட்ட தானே தைச்சிட்டு இருக்கேன். நான் எங்க போய் வேற பக்கம் தைக்க போறேன்? அட அதுக்கு இல்லைங்கக்கா, பேக் பண்ணி வாங்கிட்டு போறீங்களே அதனாலதான் கேட்டேன். வீட்டுல யார்ட்டாவது காட்டணுமா இல்ல வேற எங்கேயாவது குடுக்குறீங்களான்னு ஒரு டவுட், அதுக்கு தாங்க கேட்டேன். அட ஆமா இல்ல, பிளவுஸ் வேற தைக்கணும்ல. சரி இதை நீயே வச்சிரு, நான் மொத்தமா வந்து வாங்கிக்கிறேன். அடே அப்பா, பயங்கரமான கைகாரியா இருக்கும் போல் இருக்க இந்த சூர்யா. இதுக்கு பேரு தான் மடியை பிடிச்சி மாங்காய போட்டு வலிய மறைச்சு பணம் கேட்கற கதையா? ஓஹோ, இப்படியெல்லாம் கூட பிசினஸ் பண்ணலாமா? பயங்கரமான ஆளுதான் இந்த சூர்யா. சரி சூர்யா, நீ தைச்சு வச்சிரு, நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்டா ஜீவா, வீட்டுக்கு வா. ஓகே ஓகே வித்யா, நான் வர்றேன், நீ போ. ஏடா நீ எப்படா கிளம்ப போற? இங்கே டேரா போட்டுக்கிட்டு கிடக்குற. நான் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒருத்தன் ஏல ரஞ்சினி, ரஞ்சினி வெளியே வாழ. எப்ப சொன்ன மாடியில காயப்பட்ட துணி எடுத்துட்டு வான்னு, இன்னும் என்னடா பண்ற? ஏல இந்த ரூமுக்குள்ள படுத்து இந்த போனை நோட்டிக்கிட்டே இருக்கா. அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குமோ? வாழ வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணல. எந்த தெய்வமே, எந்தாடி பிரச்சனை எனக்கு? ஏல அதெல்லாம் ஒரு பிரச்சாரமும் இல்ல, வேலை கிடக்குல்ல. கேடி, எத்தனை வேலை செஞ்சுட்டு போய் இப்ப நான் படுத்து தெரியுமா? இப்பதான் போன உடனே கூப்பிடுற. ஏல அப்ப நான் வேலை செய்யலையா? வீட்டுல நான் எவ்வளவு வேலை செய்யற தெரியுமால? ஐயோ வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீதான் பாப்பா இருக்குல்ல, பாத்துட்டு போய் கொஞ்ச நேரம் படு. நீ வேலை செய்யறதும் இல்லாம எங்களுக்கு பெரிய வேலை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற. ஏல இத்தனை பேர் இருக்கிற வீட்டுல வேலை கூட இருக்காதால? எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? வேலை 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 இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். பேசாம நான் வேலைக்கு போறேன், நீயே வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த மகாராணிக்கு பாதி வேலையை கொடு. ஆமா, நம்ம வீட்டுல வேலைக்கு போறதுக்கு விட்டுத்தால மறு வேலை பார்ப்பாங்க. போய் ஆகிற வேலையை பாரு. நம்ம வீட்டுல அதெல்லாம் நடக்காது. அது ஒன்றும் எனக்கு குழப்பம் இல்லை. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க போறேன். இங்கேயும் சும்மா தான் சுத்திட்டு இருக்க போறேன், அங்கேயும் போய் அப்படிதான் இருக்க போறேன். ஏல தொட்டதுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு இப்ப என்னல ஆயிடுச்சு? வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே. அதை இங்கிருந்தே போலாம். வீட்டு வேலை செய்ய சொன்னா அம்மா வீட்டுக்கு போறேன், சாப்பிட சொன்னா அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன சொன்னாலும் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னா பின்னு நம்மளுக்கு இங்க என்னல வேலை? ஏல நீ எல்லாம் சும்மா எடுத்து படிக்கலைங்கிறதுக்காக நீ வேணா இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுன்றனால நானும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். இதே வெளி வீட்டு ஆளுகளா இருந்தா நான் பண்றதே வேற இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால தப்பிச்சு போயிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீ பண்றது, அந்த ஒருத்தி பண்ணிட்டு இருக்கா அந்த வித்யா, எல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. நீ என்னமோ அவ ஏதோ பண்றா, அதுக்கு ஏதோ நீ சப்போர்ட் பண்றியே. நீ ஒன்னு சொல்லு, அவ பண்றது கரெக்டா? ஏல நிறுத்தல சும்மா. சும்மா நிறுத்து. இந்த வீட்டுல மட்டும்தான் இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. உறுத்திக்கு லட்ரு வருது, ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் என்ன இவ்வளோ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு? எங்க வீட்டுல நடத்துறதா எனக்கு கொன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீங்க வேணா பொறுத்து போலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சி, நான் ஒரு லவ் கூட இது வரைக்கும் பண்ணது கிடையாது. எனக்கு இதெல்லாம் புதுசுதான்.
இதெல்லாம் என்ன உலகத்துல எங்கெங்கேயோ நடந்து நான் பார்த்திருக்கேன். முறையா இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடக்குது. அது நீங்களாம் பொறுத்து போயிட்டு இருக்கீங்க. மூடல வாய. நான் வாய மூடிட்டு இருக்கனாலதான் இந்த கேடு வெட்ட வீட்டுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எனக்கு துளி கூட இஷ்டம் கிடையாது. போதுல கொஞ்சம் அமைதியா இருல. அவ வர்றல சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்காதுல. பாவல அமைதியா இருல கொஞ்சம். என்ன கோகுலா, குட்டி தம்பி தூங்கிட்டானா? காலையிலேயே ஏதோ குரூப் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறீங்க 2 பேரும் ஹாலுக்குள்ள நின்னுகிட்டே. என்னாச்சே ஏதோ மந்திரிச்சு விட்டு ஆடுபேர் நிக்கிறீங்க. உங்க மூஞ்சி வேற சரியில்லை. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற குட்டி குட்டி பிரச்சனைகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாலும். அது என்னமோ கரெக்டு தான். நம்ம வீட்டுல என்ன பிரச்சனைக்கா பஞ்சம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்குது. ஆடி அத சொல்லுடி. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒவ்வொன்னு நடந்துகிட்டு இருக்குதுல. யாரு எப்ப வம்பிழுப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப. அடப்பாருடா, உங்ககிட்ட யாரு வம்பிழுத்தா? எது புது கதை சொல்லிக்கிட்டு இருக்க? யாருடி உங்ககிட்ட வம்பிழுத்தா சொல்லு, அவங்கள நான் உண்டை இலையில பண்றேன். இப்ப பாரு ரஞ்சினி, யாரோ கோகுலா கிட்ட வம்பிழுத்து இருக்காங்க. நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? சும்மா இருல. ஊக்கிட்டு தானே பேசுறா, பதில் சொல்லல. என்ன ரஞ்சினி ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் வரதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை ஏதாவது போட்டீங்களா? ரஜினி, கோகுலா என்னாச்சு? எதுவும் சண்டை கண்டா போட்டீங்களா? அதை பத்தி தான் இப்ப பேசினியா? இது கோவத்துல இருக்காளோ ஏதோ? ஆமால, நான் ஏதோ வீட்டு வேலை செய்ய சொல்லி போய் அவளுக்கு ஏதோ கோவம் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படிங்கிறாள. அட ஏன் ரஞ்சினி எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கா? இதுக்கெல்லாமா கோவிச்சுக்குவாங்க? அவ எப்போ நார்மலா பேசுற மாதிரி தானே பேசியிருப்பா. இதுக்கெல்லாமா கோவிச்சுக்கல. இத்தனை பேர் பேசுறமே குத்துக்கல்ல மாதிரி நின்னுகிட்டு இருக்க. பதில் சொல்லல. ஏதாவது உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். என்ன அவ்வளோ பெரிய சண்டை ஆயிடுச்சு இப்போ? பாப்பா அது பாரு, போய் பாரு போ. அச்சோ இருல, பாத்துட்டு வரேன் நானு. பேசுனா இடத்த பேசுறது. எனக்கெல்லாம் பேச துளி கூட இஷ்டம் கிடையாது. ஐயோ, நான் நார்மலா தாண்டி கேட்டேன். விளையாட்டுக்கு தான் 2 பேரும் கேட்டிருந்தோம். நீ எதுவும் கோச்சுக்காத. உனக்கு எதுவும் என் மேல என்ன ஆச்சு? எதுவும் ஏண்டி என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ரஞ்சினி, என்ன ஆச்சுன்னு சொல்லு ரஞ்சினி. ஏன் ரஞ்சினி என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? நான் உன்னை எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நீயாதான் கோச்சுக்கிற, நீயாதான் பேசுற. நீ என்ன கேரக்டர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல ரஞ்சினி. தயவு செஞ்சு நீ சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நான் மாத்திக்குவேன். நீ ஒன்னும் அடுத்த ஆள் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரஞ்சினி. உனக்கு தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கிட்ட சொன்னே இல்ல. ஆமா, உன்னதை சொல்லிக்கிறது. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே வீட்டுல அண்ணன் தம்பியை கட்டி ஒன்னா பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரஜினி, எதுக்காக நீ இப்ப இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். ஏதோ சண்டைக்கு வர மாதிரி பேசுற. நான் சண்டை போட்டா நீ தாங்க மாட்ட ரஞ்சினி. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கோ. ஏன் பிரச்சனை என்னோட போகும். அதுக்காக நீ ஒன்னும் பெரிய இவ மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ரஞ்சினி. ப்ளீஸ் வித்யா, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. தயவு செஞ்சு நீ போ வித்யா. பாரு, ஒரே வீட்டுக்குள்ள இருக்க உங்ககிட்ட பேசுறது. நீ ஒரு பெரிய ஹீரோயின் கிடையாது, புரியுதா? ஏதோ ரொம்ப அவரா பேசி போய் ஊன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இங்க வந்து மாட்டிட்டு நான் தவிக்கிறேனே. இதெல்லாம் என்னோட தப்பு. சி, நீங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. சோத்துக்கு இல்லாம இங்க என்ன நீ லாட்டரி அடிச்சுக்கிட்டா இருக்க? எவ்வளவு நல்லா தானே இருக்க. நாங்களாம் தாண்டி கஷ்டப்படுறோம். நீ நல்லா ராணி மாதிரிதான் இருக்க. பெரிய இடமா இவ மாதிரி பேசிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்க. பெரிய அப்படி பண்ணா குத்தம், இப்படி பண்ணா குத்தம். எப்ப பாரு என்ன கேவலமாவே பேசிட்டு இருக்க. உன்னை விட எங்க வீட்டுல என்ன ராணி மாதிரி வச்சிருந்தாங்க. ஏதோ இங்கே வந்து தாண்டி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்டாலும் ஏன் புருஷன்ல நல்லா. இப்ப யாரு இதெல்லாம் நீ இடத்துல ஜோதிச்சு என்ன இடத்துல வந்து நீ பண்ணி கொண்டு இருக்க? எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. எதுக்கு இப்ப என் மேல நீ கோவமா இருக்க? அதுக்கு காரணம் சொல்லு ஃபர்ஸ்ட். உன்னை நான் ஏதாவது பண்ணேன்னா எப்ப பார்த்தாலும் நீ கேவலமா பேசிட்டு எல்லாத்தையும் கேவலமா சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு மூடு வந்தா பேசுறேன், உனக்கு ஒரு மூடு வந்தா பேச மாட்டேங்கிற. ப்ளீஸ் வித்யா, நின்னோடு சம்சாரிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நீ விழுந்து போய்க்கு வித்யா. நான் ஏதாவது உன்கிட்ட பேசுறேனா நீ தான் என்கிட்ட வந்து வழிய பேசுற. எனக்கு இந்த மாதிரி பண்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிரு வித்யா இங்க இருந்து. அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.